சமூக நீதித்துறைன்னு பேரை மாத்தாதீங்க, அது நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி விசிகாவுடைய சிந்தனை செல்வம் சொல்றாரு. இல்ல சமூக நீதித்துறைன்னு பேர் இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி வன்னியரசு ஒரு பக்கம் சொல்றாரு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஒரு பக்கம் திரும்ப அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு. அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? மறுபடியும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அடடே நாம பாஜகவை எதிர்க்கணும், அதனால விஜயும் திமுகவும் ஒரே கூட்டணியில இருக்கணும் அப்படிங்கறத விரும்புறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பாமக தாவேகா கூட்டணிக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லா செய்தி ஊடகங்களும் ஜேர்னலிஸ்ட் இவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சூழலில் தாவேகாவுடன் பாமக நெருங்குவதற்கான சமிங்கைகளையும் பார்க்க முடிகிறது. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அரசியல நடக்கிறதெல்லாம் செய்தி இல்ல, அதுக்கு பின்னாடி நடக்கிறது தான் உண்மையான செய்தி. நான் உங்கள் ஹேமகுமார், இது வாய்ஸ் ஆஃப் ஹேமா. சில நாட்களா நமக்கு கண்டென்ட்டே கிடைக்காம கொஞ்சம் லேகா இருக்கிற மாதிரி இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, சரி தாவேக ஆட்சிக்கு வந்துருச்சு, இப்போ நம்ம யாருடன் யார் கூட்டணி இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் பேச முடியாது, இதுதான் மக்கள் அதிகம் விரும்புவாங்க, நம்மளுக்கு கண்டென்ட்டே இல்லாமல் இருந்தது. ஆனால் நமக்கு தொடர்ந்து கண்டென்ட் கொடுக்குற ஒரே ஆள் நம்ம திருமாவளவன் அண்ணன் மட்டும்தான். அதை நேற்றும் நம்ம பேசியிருந்தோம். ஏன்னா அவன் தொடர்ந்து திருமாவை பற்றியே பேசிட்டு இருக்காங்க, வேற யாரும் கண்டென்ட்டே கொடுக்க மாட்டாங்க மக்களே. வேற ஏதாவது கண்டென்ட் இருந்தால் சொல்லுங்க, அதை எடுத்து நாம பண்ணுவோம். இப்போ திருமாவளவன் அவர்கள் என்ன பேசினாருன்றத நேற்று ஒரு டீட்டெயிலான வீடியோ போடும். ஆனால் நேற்றுக்கு நாம பண்ணதை விட இன்னைக்கு பாலிமர் வச்சு செஞ்சிருக்காப்புல, பாலிமர் பங்கம் பண்ணியிருக்கானே சொல்லலாம். ஒரு பக்கம் நம்ம இதுக்கு பின்னாடி என்னதான் அரசியல் நடக்குது, என்னதான் பிரச்சனை, ஏன் அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதுல இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல விஷயங்களை அலசி ஆராயும் போது தான் நமக்கு திடுக்கிடும் பல தகவல்கள் தெரியுது. வன்னியரசு அவர்களுக்கு தான் இப்போ விசிகாவில் மிகப்பெரிய ஆதரவால வீசுது அப்படிங்கிற ஒரு விஷயமும், இன்னொன்று கிராமங்களில் கொத்து கொத்தாக டிவிகேக்கு தலித் மக்கள் தாவறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. முதல்ல நாம வன்னியரசு அவர்களுக்கு ஏன் இந்த ஒரு பவர் கிடைச்சிருக்கு. வன்னியரசு அவர்கள் அமைச்சர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் விசிகாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர், இவர்கள் எல்லாரும் தங்களோட தொகுதிக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி அமைச்சர்கிட்ட போய் நிற்கிறாங்க. அவரும் செய்யறதுக்கு நான் செஞ்சு தரேன்றதுனால இன்னைக்கு விசிகாவில் திருமாவளவன் அவர்களோட வன்னியரசு அவர்களுக்கு மவுஸ் கூடி இருக்கு அப்படின்றத வெளிப்படையாக காட்டுது. இதனால என்ன பண்றாரு திருமாவளவன் அவர்கள், ஏற்கனவே நமக்கு தெரியும் தொங்கு சட்டசபை அமைய போகுதுன்னு சொல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடியே தொண்டர்களிடையே லைவ்ல பேசினார் திருமாவளவன். என்ன பேசுறாரு, இல்ல இந்த எலெக்ஷன் தொங்கு யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் செய்தியாளருக்கு கேட்குறாங்க, நேற்று இப்படி பேசுனீங்களே யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காதுன்னு சொல்லி அப்படின்னு. அப்படிலாம் நான் பேசலையேன்னு பல்ட்டி அடிச்சாரு. ஆனால் அவர் பேசியிருந்தார். அவர் பேசினதை வச்சு என்ன பண்ணாரு, தன்னோட எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு எப்படியாவது இந்த கூட்டணி ஆட்சிக்குள்ளே அங்கம் வகிச்சணும், நாம் ஒரு அமைச்சராகிடணும், தமிழ்நாட்டில் நாம் ஒரு அமைச்சராகிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டார். ஆனால் செய்தி ஊடகங்கள்லாம் இவர் அமைச்சர் பதவிக்காக கூட்டணி கட்சி ஆட்சி வரும்னு இவர் உறுதியாக நம்புறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, இவர் அந்த தொகுதியில் நிற்கிறதுக்காக தன்னோட எம்பி பதவியை ராஜினாமா செய்கிறாருன்ற செய்திகள்லாம் உடனே அவர் பேக் அடிச்சிடாரு. அதை அவர் பெரிய அளவில் விளக்கம் கொடுத்திருந்தார். இதை நான் பின்வாங்கினதில்லை, இதை நான் பேக் அடித்தேன் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க, இது ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு உருட்டியிருந்தார். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே தான் இந்த அமைச்சர் பதவியில் அமரணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புக்காக தான் அவர் அந்த தொகுதியில் நிற்கிற மாதிரி பிளான் இருந்துச்சு. ஸோ அந்த பிளான் சொதப்பிருச்சு. ஏன்னா பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருச்சு திரும்ப பதவிக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு வெளியில் தெரிய போகுதுன்னு சொல்லி அந்த பிளான் சொதப்பிருச்சு. அதுக்கு அடுத்த போட்ட பிளான் தான் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து இவரை முதலமைச்சராக ஆக்குறதா பிளான் இருந்தது. அதனால தான் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சு. இந்த 2 சீட்டை வச்சுட்டு முதலமைச்சர் ஆயிடலான்னு நினச்சேன். தப்பு இல்லை, வாய்ப்பு இருந்தால் ஆயிருக்கலாம். ஆனால் அங்கே அந்த வாய்ப்பை மிகப்பெரிய அளவில் கெடுத்து விட்டது ஏடிஎம்கேவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ன்றாங்க. அது எந்த விதத்தில் உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் வெளிப்படையாக சவுக்கு சங்கர் அவர்கள் மற்ற இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் பேசினாங்க. ஸோ அங்கே வாய்ப்பு இல்லைன்னொடனே இங்கே வாய்ப்புக்கு வராங்க. இப்போ திருச்சி கிழக்கில் போட்டியிடணும், எனக்கு அங்கே சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு டிமாண்ட் வைக்கும்போது, இல்லை அந்த மாதிரி கொடுத்து உங்களை மறுபடியும் அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த தாவேகா கூட்டணியில் திருமாவளவன் அவர்கள் விலகுவதற்கான அறிகுறிகள் இருப்பதாக பேசப்படுது. அதனால தான் தாவேகா என்ன பண்ணுது, பாமகவோட நெருக்கம் காட்டுது. அதில் முக்கியமாக சொல்லணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுது, இந்த நீர்நிலைகளை காப்பதற்காக அவரை கூப்பிட்டு வச்சு 1.5 மணி நேரம் பேசினது, இந்த மாதிரியான விஷயங்கள் தாவேகா நெருக்கம் காட்டுது. நான் திரும்பவும் இதை ஐதந்திரத்தமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, பாமக கூட்டணியை தேடி போகலை, அவங்க ஆர்வம் காட்டுறாங்க. அது முடிவுகள் பின்னாடி எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆர்வம் காட்டுறாங்க. இந்த நிலையில தான் என்ன பண்ணுறாங்க, விசிகாவுடைய சிந்தனை செல்வனும் இருக்கட்டும், திருமாவளவன் இருக்கட்டும், எல்லாரும் என்ன பண்ணுறாங்க,
தாவேகாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி 2 நாளாக, பர்டிகுலராக இன்றைக்கி 2 நாளாக, இன்றைக்கி இன்றைய தேதி வரைக்கும் இந்த சமூக நீதித்துறை அப்படின்னு மாற்றினாங்கல்ல, மாற்றினதுக்கப்புறம் சிந்தனை செல்வன் விட்ட அறிக்கையாக இருக்கட்டும், அதை எதிர்த்து யார் அறிக்கை விடுத்துனா வேற்று கட்சியில் இருக்கிறவங்களோ இல்லை தாவேகா கட்சியில் இருக்கிறவங்களோ யாரும் அறிக்கை விடலை. அவர் கட்சியை சார்ந்த அமைச்சர் வன்னியரசு அவர்கள் என்ன சொல்கிறார், அதில் ஒன்றும் தப்பு இல்லை, அதனால தான் அப்படின்ற அறிக்கை. என்னென்னா விசிகாவில் ஆளூர் ஷானவாசு, சிந்தனை செல்வன், திருமாவளவன் இவங்க எல்லாரும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க. எப்போ வேணாலும் தாவே கலந்து வெளில வந்துடுவாங்க. அவங்களுக்கு அந்த அமைச்சர் பதவி முக்கியம் கிடையாது. ஆனால் வன்னியரசு அவர்களுக்கு அந்த அமைச்சர் பதவி முக்கியம். அதே மாதிரி அவரை நம்பி பல ஆட்கள் வந்து அவர்கிட்ட உதவி கேட்குறாங்கல்ல, அமைச்சராக இருக்கிறதுனால எனக்கு இப்போ பல விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி, அதனால் அவங்களுக்கெல்லாம் செய்யணுன்றதுக்காக அந்த அமைச்சர் பதவி முக்கியம். இப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வன்னியரசு அவர்கள் தன்னோட பதவியை அப்படியே தக்க வைக்கிறதுக்காக விசிகாவிலேருந்து விலகி கூட தாவேக்கால இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இணைஞ்சிட்டா எம்எல்ஏ பதவி போய்டுமான்றீங்களா? அப்படி தானே ஏற்கனவே ஏடிஎம்கேலேருந்து பல பேர் வந்திருக்காங்க. ஏடிஎம்கே உடச்சி கூட்டின்னு வந்தாங்கல்ல, இப்போ விசிகா உடச்சி ஒரு எம்எல்ஏ தூக்குறதா ஒரு பெரிய விஷயம். அதனால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை சுதாரிச்சுக்கிட்டு தான் திருமாவளவன் என்ன பண்ணுறாரு, நாங்கள் இன்னும் தாவேக்கா கூட்டணியில் இணையில, அவர் வச்ச டிமாண்ட் எதுவுமே ஓகே ஆகலை அப்படிங்கிறதுனால இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம். தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் பாமக. ஸோ பாமகவை நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்குன்னா, ஏற்கனவே நம்ம வட மாவட்டங்களில் பல இடங்களில் வெற்றி வாய்ப்பு கொண்டு விட்டுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம திரும்ப எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பாமக தேவைப்படுது அப்படிங்கிறது அந்த நெருக்கம் காட்டப்படுறதாக பல செய்தி ஊடகங்கள் பேசுது. அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரியும். சரி, இன்னொரு மேட்டர் நம்ம இடையில பேச விட்டுட்டோம். இப்போ வன்னியரசுக்காக மக்கள் எல்லாம் வராங்க, பேசுகிறாங்க, வன்னியரசுக்காக ஆதரவு கொடுக்குறாங்க, திருமாவளவன் அவர்களை கண்டுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த பேசணும். அதுக்கப்புறம் இன்னொரு காரணத்தை நம்ம சொல்லியிருந்தோம். கிராமங்கள் தோறும் கொத்து கொத்தாக தலித் மக்கள் வந்து தாவேக்கா பக்கம் செல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடணும். அதுக்கான காரணம் நம்ம பல பேர்கிட்ட கேட்டோம். என்ன காரணம் நம்ம விசாரிக்கும் போதே நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம், இல்லைங்க சரியான ஒரு இது இல்லைங்க, நம்ம எதுக்கும் வந்து நிற்கிறது கிடையாதுங்க, ஒரு நல்லது கெட்டது கூட வர்றது இல்லைங்க, நமக்கு எதனா ஒன்றா கண்டுக்கிறது இல்லைங்க. இப்போ விஜய் எப்படிங்க ஒருவர், இல்லைங்க அவங்க வந்திருக்க நிர்வாகிகள்லாம் நம்மளை வந்து நல்லா நடத்துகிறாங்க. அதுவும் இல்லாத இத்தனை தலித் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கிடையாது, இத்தனை தலித்துகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காரு, அதை விட வேறு என்னங்க வேணும் எங்களுக்கு, அதை விட அவர் முக்கியத்துவம் கொடுக்குறதுல என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு காரணத்தை முன் வைக்கிறாங்க. இதை விட முக்கியமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, கடந்த ஆட்சியில் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும்போது தலித்துகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ எல்லாம் திருமாவளவனை அதுக்கு முட்டு கொடுத்துட்டு தான் இருந்தார். ஆகையால் நாங்கள் வந்து அதில் பயணிக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை, அதனால் நாங்கள் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி பல தரப்பட்ட மக்கள் அந்த கட்சியிலே ஐக்கியமாகறாங்க. இதைத்தான் திருமாவளவன் அவரும் பார்க்குறாரு. கட்சியோட தொண்டர்களும் நம்ம பேச்சை கேட்கல. அதுக்கு முக்கியத்துவமாக சொன்னோன்னா, ஒரு மாநாடு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. எலெக்ஷன் அப்போ கூட ஏதோ ஒரு நிதி கேட்டிருந்தாருப்பல, அதில் கிட்டத்தட்ட 90% மாவட்ட செயலருக்கு நிதியே கொடுக்கலையாம் அப்படின்னு அவரே புலம்புனார். அதே மாதிரி நேரலையில் வந்து நிர்வாகிங்கிட்ட புலம்புறாரு. அப்போ இது எதை காட்டுதுன்னா, கட்சி அவர் கையில் இல்லை, கட்டுக்கோபா அவருடைய நிர்வாகிகளும் அவர் கையில் இல்லை அப்படிங்கிறது தான் வெளிப்படையாக காட்டுது. இந்த பயத்தினால தான் இன்றைக்கி இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு. இவரோட இந்த விலகல் முடிவு தான் தெளிவாக தெரியவே வைகோ என்ன பண்ணுறாரு, அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம், இந்த மாதிரி பேசுகிறாரு, பல்ட்டி அடிக்கிறாரு, அந்தர் பல்ட்டி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நோபல் பரிசு கொடுக்கலான்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறாரு, திருமாவளவன் அவர்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, கூட்டணிக்குள்ளே வந்தாச்சு, அமைச்சர் பதவி வாங்கியாச்சு, நேற்று பேசினார், இன்றைக்கும் பேசுகிறாரு, ஏன் இப்படி அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாரு, எதுக்காக இப்படி கொச்சப்படுத்துறாரு அப்படின்னு யார் பேசுறதுன்னா மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறார், காங்கிரஸ். இதில் 2 விஷயம் யோசிக்கணும். ஒன்று, திருமாவளவன் அவர்கள் அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கலன்றதுக்காக இந்த கூட்டணியிலேருந்து வெளியில் போகணும்னு நினைக்கிறாரா? அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னால திருச்சி கேக்கில் போட்டிட்டு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும், இல்லை துணை முதல்வர் கொடுக்கணும், இந்த மாதிரியான ஏதாவது கோரிக்கை வச்சுருப்பாங்க. ஸோ அது இங்கே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால கட்சி கூட்டணி விட்டு விலகணும்னு நினைக்கிறாரா? இல்லை எப்போ போல் ஒரு துருப்பு சீட்டு ஒன்று கையில் வச்சுருப்பார், பாமக பாஜக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம், அப்போ பாமக உள்ளே வரதுனால நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு எடுப்பாரா? இது என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைக்கி அதான் பேசியிருக்காரு, பாஜக போன்ற சன்பரிவார அமைப்புகளை நம்ம எதிர்க்க வேண்டும் என்றால் தாவேக்காவும் திமுகவும் ஒன்றா இணையணுமா? இது சாத்தியமா? நீங்களே சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றியை விஜய் பெற்றிருக்காருன்னா அவர் முழுக்க முழுக்க திமுகவை எதிர்த்து தான் வெற்றி பெற்றிருக்கார். அந்த கட்சி கூட இவர் போய் கூட்டணி வைப்பாரா? இது எப்படி ஏற்றுக்குது? அவரோட அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரியல. நானுமே குழம்பி போயிருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு கருத்து நமக்கும் கண்டென்ட் கொடுத்துட்ருக்காரு. அதில் கடைசியாக நாம் இன்றைக்கி நிறைய ஜேர்னலிஸ்ட்டு நியூஸ் சேனல்ஸ்லாம் பாமகவை நெருங்குகிறது அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம், நிறைய போட்டிருந்தாங்க.
அது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருபெரும் சமூகங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும். இது பல மேடைகளில் பல இடங்களில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிட்டார். அப்படியே ஒரு வாய்ப்பு இருந்தால் விசிகா அங்கே இருக்கும் பட்சத்தில், பாமகவும் வந்து சேரும் பட்சத்தில், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சமூகங்கள் ஒரு ஆட்சியில் பங்கு பெறுறாங்க அப்படின்றப்போ அது தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயம்தான். ஆனால் இதை அரசியலுக்காக கண்டிப்பாக திருமாவளவன் அவர்கள் எதிர்ப்பார். ஆகையால தான் இப்படி ஒரு சம்பவம் ஒரு வேளை நடந்தால் அதில் நம்ம இப்போவே வந்து உஷாராக இருந்து வெளியில் வந்து மீண்டும் பாஜக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்னோம்னா அதுக்கான உண்மைத்தன்மை நாம் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அரசியலில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் செய்தி இல்லை, அதுக்கு பின்னணியில் பல விஷயங்கள் நடக்கும். அப்படி தான் வந்து திருச்சி கேக்கில் போட்டிட்டு ஒரு வேளை துணை முதல்வர் பதவியை கேட்டிருக்கலாம். அதை வந்து தாவேக்கா வந்து இல்லைங்க, அது வாய்ப்பு இல்லைங்க, அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்ற ஏதாவது ஒரு டிமாண்டை வந்து அவங்க ஓப்பனாக பேசியிருக்கலாம். இப்படி பேசுனதுனால சரி நமக்கு எதுக்கு வன்னியரசு அமைச்சராகிறதுக்கு நாம வந்து கட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டணியிலிருந்து விலகிறதுக்கான முடிவை கூட எடுத்திருக்கலாம். இதனோட முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.